சர்வே மெயின் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குள்ளேயும் பயம்ங்கிறது ஒன்று இருக்கும். இவங்களுக்கு தான் பயம் இருக்கும், இவங்களுக்குலாம் பயம் இருக்காது அப்படின்னு நம்ம பிரிச்சுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயங்கிறது கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கையில் இந்த பயம்ங்கிறது ரொம்ப முக்கியமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே முக்கியமானது தான். அதாவது வாழ்க்கையில் பயங்கிறது சில இடங்களில் தேவைப்படும், சில இடங்களில் தேவைப்படாது. அதுக்குன்னு முழுமையாக பயம்ங்கிறதே அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. சரி, எந்தெந்த இடங்களில் நமக்கு பயம்ங்கிறது அவசியம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணலான்னு நின்றுட்டுருக்கீங்க. அப்போது நிறைய வண்டி வருது. வண்டி வந்தால் வந்துட்டு போகுது, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்களா? இல்லை, கண்டிப்பாக வண்டி வருதா இல்லையான்னு நம்ம பொறுமையாக பார்த்து தான் ரோடை கிராஸ் பண்ணுவோம். ஏன் அந்த மாதிரி கிராஸ் பண்ணுறோம்? ஏன்னா நம்ம சரியாக ரோடு கிராஸ் பண்ணலினா ஏதோ ஒரு வண்டி நம்மளை வந்து இடிச்சிடும், நமக்கு காயம் பட்டுரும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பயம்தான். ஏன்னா நீ சரியாக ரோடு கிராஸ் பண்ணினா உனக்கு அடிபட்டுரும், அதனால் பார்த்து ரோடு கிராஸ் பண்ணு அப்படின்னு அந்த பயம்தான் நமக்கு சொல்லி கொடுக்குது, நம்மளை பாதுகாக்கவும் செய்யுது. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்க. தூரத்தில் ஒரு சிங்கம் நடந்து வருது. அதை பார்த்தோன்னே நாம் என்ன பண்ணுவோம்? உடனே பயத்தில் ஓடி போய் எங்கேயோ ஒளிஞ்சிப்போம் இல்லையா? அப்போது நம்மளை அந்த இடத்துல பாதுகாக்கிறது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பயம்தான். ஏன்னா சிங்கம் வந்து நம்மளை தாக்கிச்சுன்னா நாம் இறந்துருவோம். அதனால் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சிங்கம் வருது உடனே ஓடி போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு நமக்கு அந்த இடத்துல சொல்லி கொடுத்து நம்மளை பாதுகாக்கிறது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பயம்தான். அதனால் வாழ்க்கைக்கு பயம்ங்கிறது ரொம்பவே அவசியம்தான். இப்போ வாழ்க்கைக்கு எந்தெந்த இடங்களில் பயம்ங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நிறைய பிளான் போட்டிருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணவும் மணி வச்சுருக்கீங்க. ஆனாலும் பிஸ்னஸ்க்குள்ளே இறங்க நாம் பயப்படுவோம். ஒருவேளை இதில் லாஸ் ஆயிடுவோமோ, மற்றவங்க ஏதோ நம்மளை பற்றி தப்பாக பேசிடுவாங்களோ அப்படின்னு அந்த பயத்தாலேயே நம்ம பிஸ்னஸில் இறங்கவே மாட்டோம். இப்போது நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை தடுக்கிறது யார்? இந்த ஒரு பயம்தான். அப்போ இந்த இடத்துல பயம்ங்கிறது தேவையில்லாத ஒன்றா இருக்குது. இந்த மாதிரி இடங்களெல்லாம் அந்த பயத்தை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இன்னொரு உதாரணம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு மேடையில் நின்று பேச உங்களுக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் நாம் மேடையில் ஏறி நின்று பேச பயப்படுவோம். அந்த பயத்தாலேயே நாம் சாதிக்கணும்னு நினைக்கிறத சாதிக்க முடியாமல் போயிடும். அப்போ அந்த இடத்துல நம்மளோட சாதனையை தடுக்கிறது யார்? இந்த ஒரு பயம்தான். அப்போது இந்த இடங்கள பயத்தை தவிர்த்தே ஆகணும். அதாவது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லுக்கு தடையாக இருக்கிற இந்த ஒரு பயங்களெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத பயங்கள். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா பயம் இல்லாமல் அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டாதான் உங்களால் வெற்றி பெறவே முடியும். அதனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லுக்கு தடையாக இருக்கிற இந்த பயத்தெல்லாம் நாம் தவிர்க்கணும். இப்போது எந்தெந்த இடங்களில் நமக்கு பயம் தேவைப்படுது, எந்தெந்த இடங்களில் நமக்கு பயம் தேவைப்படாது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க. அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம். இது உங்கள் சர்வே மெயின் சேனல். நன்றி, வணக்கம்.